ஜெய் ஜவான் ஜெய் கிசான். வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு இந்த இந்த தைத்திருநாள் காணும் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வாழ்த்துக்களோட உங்களோட ஷேர் பண்ணி தை பிறந்தால் வழி பிறக்கும், நிச்சயமா எல்லாருக்கும் நல்ல வழி பிறக்கும். அதுக்குரிய வேலைகளை செஞ்சே பிறக்கும். வேலைகள் செய்யாம சும்மா வீட்டு உட்காந்துட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வழியும் பிறக்காது, எதுவும் பிறக்காது. ஸோ நல்ல எண்ணத்தோட வேலையில் நம்ம இந்த தை மாசத்துல இருந்து ஒரு முடிவு எடுத்து நம்ம வேலையை ஆரம்பிக்கிறப்ப நிச்சயமாக வழி பிறக்கும். நம்ம எல்லாமே திருப்பி நம்மளுடைய சந்தோஷமான வாழ்க்கையில எல்லாம் நல்ல வல்ல புரட்சியும் பொங்கும் ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துல நம்ம போகலாம். எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இப்ப நம்மளுடைய சார் எஸ் வெயிட், உங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பெரிய விஷயம் அரிசி இன்ஜினி ப்ராடக்டை எப்படி விவசாயிகள்கிட்ட போய் ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ அப்படி ப்ரொமோட் பண்ணுறப்ப நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லணும், நம்ம ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன வீடியோ கிளிப்பில் பார்ப்போம். இதை நீங்கள் பார்த்து நல்லா கவனித்து கேளுங்க. கேட்டு பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு நான் இந்த வருஷத்துடைய, அதாவது ஜனவரி 1 ஏப்ரல் 2024 இருந்து 31 டிசம்பர் 2024 வரைக்கும் நம்மளுடைய ஹரித சஞ்சீவினுடைய ரிப்போர்ட் நான் உங்களுக்கு காமிப்பேன். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸ்டார்ட் சார். இப்போ நீங்க இந்த வீடியோ கேளுங்க. இந்தியா ஒரு விவசாய நாடு. அதிகரித்து வரும் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு மற்ற தானியங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேளாண் விஞ்ஞானிகள் அதிக மகசூல் தரும் கலப்பின விதைகளை உருவாக்கினர். கலப்பின விதைகளின் ஊட்டச்சத்துக்காக ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், பூச்சிகள் மற்றும் நோய்களில் இருந்து பயிர்களை பாதுகாப்பதற்காக பூஞ்சை கொல்லிகள் தயாரிக்கப்படுகின்றன. காலப்போக்கில் விவசாயிகள் ரசாயன உரங்கள், ரசாயன பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சைக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகளை மிகுதியாக பயன்படுத்த தொடங்கினர். அதன் தீய விளைவுகள் தரையில் தெளிவாக தெரிகின்றன. மண்ணில் pH அளவு அதிகரித்து வருவதால் மண்ணின் இயற்கை வலிமை குறைகிறது. இதனால் நிலங்களின் வளம் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. விவசாயிகள் தங்கள் நிலங்களில் பயிரிடும் பயிர்களின் விளைச்சலும் குறைந்து வருகிறது. மண் மற்றும் தாவரங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பயிர் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஹரித் சஞ்சீவனியின் பல்வேறு தயாரிப்புகளை வேளாண் விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். ஹரித் சஞ்சீவனி இது மண் மற்றும் தாவரங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சிகிச்சையாகும். இது பயிரின் வெவ்வேறு நிலைகளில் பயன்படுத்தப்படும். ஹரித் சஞ்சீவனி 4 விதமான பைகளை கொண்டுள்ளது. செயல்முறை நிலை எண் 1, இதை நிலத்தில் கொடுக்க வேண்டும். இது மண்ணின் வளத்தை பெருக்கி பயிர்களின் வேர் வளர்ச்சிக்கும் உதவுகிறது. இதனுடன் மைக்ரோ பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் உதவுகிறது. செயல்முறை நிலை எண் 2, இதை பயிர் வளர்ச்சி நிலையில் தெளிக்க வேண்டும். இதிலிருந்து பயிருக்கு சீரான சத்துக்கள் கிடைப்பதால் பயிர் சீரானதாகவும் வலுவாகவும் இருக்க உதவுகின்றது. செயல்முறை நிலை எண் 3, பூக்கும் நிலையில் பயிர் மீது தெளிக்க வேண்டும். இதன் காரணமாக பயிர் அதிக அளவில் பூக்களை பெருக்கி பூ உதிர்வதை குறைத்து பயிர் வலுவாக வளர உதவுகிறது. செயல்முறை எண் 4, காய் வளரும் நிலையில் பயிர் மீது தெளிக்க வேண்டும். இதனால் பயிரின் பூக்களை காய்களாக மாற்றி கீழே உதிர்வதை குறைத்து உற்பத்தியை பெருக்குகிறது. அனைத்து பருவத்திலும் வளரும் பயிர்களுக்கு ஹரித் சஞ்சீவனியை கொடுக்கலாம். சாயில் ஹெல்த் ஸ்பெஷல் அனைத்து வகையான பயிர்களுக்கும் மண்ணில் பயன்படுத்தப்படலாம். பழத்தோட்டங்களுக்கு மற்றும் அனைத்து பருவத்திலும் வளரும் அனைத்து வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். மண்ணில் பயன்படுத்தப்படும் உரங்களின் செயல்திறனை அதிகரிக்கவும், நுண்ணுயிர்களுக்கு உணவு தயாரிக்கவும், பயிர் வளர்ச்சி மற்றும் கரிம கார்பனை அதிகரிக்கவும் உதவுகிறது. ஃப்ரூட்ஸ் ஸ்பெஷல் பயிரின் வளர்ச்சியில் பூக்கும் போதும்
மற்றும் காய்கள் வளர்ச்சியின் போதும் இதை தெளிக்க வேண்டும். இதன் காரணமாக இலைகள் பச்சை நிறமாகி பூக்களின் எண்ணிக்கை அதிகரித்து மேலும் பூக்கள் பழங்களாக மாறி உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. இது அனைத்து வகையான பருவகால பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். கார்டன் கோல்ட் வீட்டுத் தோட்டம் மற்றும் சமையலறை தோட்டத்திற்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் வீட்டுத் தோட்டங்களில் உள்ள தொட்டிகளில் அல்லது தரையில் பயன்படுத்தலாம். இதன் காரணமாக தாவரங்களின் வளர்ச்சி வேகமாகிறது, பூக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது மற்றும் தாவரங்களின் வலுவான வளர்ச்சிக்கு உதவுகின்றது. டிஃபெண்ட் என்பது பூஞ்சான் நோய்களில் இருந்து செடிகளை பாதுகாக்கும் தடுப்பு நிவாரணமாகும். இது ஃபைட்டோப்தரா, இலைக்கருகல் நோய் மற்றும் விதைப்புள்ளி நோய், டவுனி பெல்ட் போன்ற பயிர் பூஞ்சைகளிலிருந்து பாதுகாத்து நல்ல பலனை தருகிறது. இது அனைத்து வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தப்படலாம். ராபிட் என்பது சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் ஒரு தடுப்பான். இது பயிர்களை உறிஞ்சும் பூச்சிகளிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. காய்கறிகள், பூக்கள், பழங்கள், தேயிலை, திராட்சை, மிளகாய் மற்றும் பருத்தி போன்ற அனைத்து வகையான பயிர்களுக்கும் இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஸ்ப்ரேபேக்ஸ் 85 என்பது ஒரு உயர் தொழில்நுட்ப பல்நோக்கு ஒட்டுப்பசை. இது அனைத்து வகையான தெளிப்புகளுடன் இணைத்து பயன்படுத்தப்பட வேண்டும். ஸ்ப்ரேமேக்ஸ் 85ஐ கலந்து தெளித்தால் நல்ல பலன் கிடைக்கின்றது. மிலாப் ஒரு மேம்பட்ட நீர் சீரமைப்பு மற்றும் pH-ஐ சமன் செய்யும் திரவ பொருளாகும். மிலாப்பை பயன்படுத்துவதன் மூலம் தண்ணீரின் pH தெளிப்பதற்கு ஏற்றதாகிறது. இது ஒவ்வொரு தெளிப்பிலும் சிறந்த பலன்களை அளிக்கிறது. 3-in-1 கார்டன் ஹெல்த் கிட் வீட்டுத் தோட்டங்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை தெளிப்பதன் மூலம் செடிகள் வேகமாக வளரும், மேலும் பூஞ்சை நோய்கள் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும். 10 நாட்களுக்கு ஒருமுறை செடிகள் மீது இதை தெளிக்க வேண்டும். ஷுர் சுகர் இது கரும்பு பயிருக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பொருள். இது 5 நடைமுறை நிலைகளை இது கொண்டுள்ளது. நிலை 1 மற்றும் நிலை 5 செயல்முறைகள் மண்ணை வளமாக்குவதற்கும், செயல்முறைகள் நிலை 2 மற்றும் 3 மற்றும் 4 தாவரங்களின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கும் ஆகும். கரும்புகள் அதிகமாக உற்பத்தியாகின்றன. கரும்புகளின் கணுக்கள் நீளம் மற்றும் அளவு அதிகரித்து கரும்புகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் உற்பத்தியையும் அதிகரிக்கிறது. மேலும் தகவலுக்கு ஹரித் சஞ்சீவனி குழுவினர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளியன்று இரவு 9 மணிக்கு சிறப்பு பயிற்சி வலையரங்கை ஜூம் மீட்டிங் ஏற்பாடு செய்துள்ளனர். இதில் அனைத்து விநியோகஸ்தர்களும் விவசாயிகளும் கலந்து கொள்ளலாம். ஐடி மற்றும் கடவுச்சொல் திரையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹரித் சஞ்சீவனியின் அனைத்து தயாரிப்புகளையும் RCM ஆப் மூலம் வாங்கலாம் அல்லது இணையதளத்தின் மூலம் ஹோம் டெலிவரிக்கு ஆர்டர் செய்யலாம். ஸோ நண்பர்களே, இப்போ நீங்கள் அந்த கரெக்டாக 5 நிமிஷம் 35 செகண்ட் இந்த வீடியோ 10 ப்ராடக்டை பற்றின கீ பாயிண்ட்ஸ் ஓட இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் தமிழில். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறவும், ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த 10 ப்ராடக்டை பற்றின பேசுகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு எடுக்கக்கூடாது. 5 நிமிஷம் தான் நீங்கள் பேசணும். விவசாயிட்ட போய் கரெக்டாக 10 ப்ராடக்டை பற்றி 5 நிமிஷம் பேசி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த விவசாயிக்கு எந்த ப்ராடக்ட் தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, அதை நீங்கள் கேட்குறீங்க. விவசாயிக்கு விவசாயி இப்போ எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் அப்ளை பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி. ஸோ நீங்கள் செய்கிறப்ப நம்மளுடைய பேச்சுக்களையும் ப்ராடக்டையும் அவங்க கேட்பாங்க. ஒரு விவசாயிகிட்ட அதிகபட்சமாக நீங்கள் பேசக்கூடிய நேரங்கள் 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம். 15 நிமிஷம்ன்றது ஹையஸ்ட் டைம். அதுக்குள்ளேயே நீங்கள் சொல்லி முடிச்சிடணும். 5 நிமிஷம் எல்லா ப்ராடக்டை பற்றியும் அவங்க என்ன விவசாயம் பண்ணுறாங்க, நெல் போடுறாங்களா, பருத்தி போடுறாங்களா, மிளகாய் போடுறாங்களா, பூச்செடி வச்சுருக்காங்களா, இல்லை வாழை என்ன வச்சுருக்காங்களோ அது சம்மந்தப்பட்ட பேச்சு மட்டும் பேசணும் 5 நிமிஷம். அதுக்கப்புறம் இந்த போட்டால் என்ன பலன்கள், இதனுடைய வீடியோ ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் காமிங்க. அவ்வளோதான். நீங்கள் 15 நிமிஷத்துக்கு மேலே 1 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது. நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதில் எல்லா அரிசஞ்சனை பற்றின பெரிய விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நினச்சி பேசுனீங்கன்னா அங்கே நீங்கள் ஃபெயில் ஆகிடுறீங்க. ஸோ அப்போ நம்மளுடைய
பிசினஸ் பெரிய லெவலில் எதுவும் ஆகாது. அதனால நண்பர்களே, நீங்க ரொம்ப தெளிவாக உங்களுக்கு எந்த எந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது, எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மக்களுக்கு அவசியப்படுதுன்னு நீங்க தெரிஞ்சுட்டு கரெக்டாக நீங்கள் அதை மட்டும் பேசுகிறப்ப நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான போன 9 மாசமாக ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வீடியோவில் இதில் டிஸ்பிளே பண்ணி காமின்னு நினச்சேன். அது நான் வாட்ஸ்அப்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை இந்த ஹோம் பேஜுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களை காமிக்கணும். அதுக்கு ஒரு 5 செகண்ட் 5 நிமிஷம் எடுக்கும். ஸோ அதனால் அதை நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் டைரெக்டாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அடுத்த இதில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நண்பர்களே, ஏன்னா நம்ம என்ன சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு ப்ராடக்ட் நம்மளுடைய லெவல் எது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆல் இண்டியா டாப்பர், ஆல் இண்டியாவில் கடந்த 9 மாசமாக 1 ஏப்ரல்ல இருந்து 31 டிசம்பர் வரைக்கும், டிசம்பர் 31 வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட் 10 டாப் 10 ஆல் இண்டியாவில் டாப் 10 யாரு? 13 லட்சம் ரூபாய் பிசினஸ் சந்தோஷ்குமார் யாதவ், சத்தீஸ்கர். 8,70,70,000 பிவி, மகாராஷ்டிரா. பேரு ஷேக் காயம் ரஷீத். 67 லட்சம் கிரண் தேவி யாதவ், ஊரு சத்தீஸ்கர். 35 லட்சம் சீபா, பாலக்காடு, கேரளா. 34 லட்சம் மகேஷ் பட்டேல், மகாராஷ்டிரா. 33 லட்சம் பிசினஸ் வேல்யூ ஆனந்தன் கேபி, பாலக்காடு, கேரளா. 23 லட்சம் குல்லையாரெட்டி, அனந்தபூர், ஆந்திரா. 8வது இடம். அடுத்து அசோக் வர்மா 22 லட்சம், கரெக்ஷன் 32 லட்சம், இந்தோர், எம்பி. அடுத்து 30,52,5,241 சந்தோஷ்குமார், காலாபுர்கி, கர்நாடகா. 30,110 முனீந்திரா, பெங்களூர், ரூரல், கர்நாடகா. ஸோ இதுதான் ஆல் இண்டியாவில் டாப் 10 பேருடைய பேரு. இந்த 10 பேர்ல மானத்தை காப்பாத்தினது எனக்கு 2 கேரளா, 1 ஆந்திரா, 2 கர்நாடகா. ஸோ என்னை காப்பாத்திருக்கு. இதுல யாருமே தமிழ்நாட்டில் பேர் இல்லை. தமிழ்நாட்டில் பேர் இங்கே இல்லை, எவ்வளோ தூரத்துக்கு இல்லை. ஸோ இது டாப் 10 உடைய லிஸ்ட். இதுல இன்னொரு நல்ல விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பீகார். இப்ப தமிழ்நாட்டை பத்தி பேசுவோமா? கேரளாவுடைய ஸ்டேட்டுடைய சேல்ஸ் காமிக்கிறேன். கேரளாவுடைய ஸ்டேட்டுடைய சேல்ஸ் 35 லட்சம் சீபா, 33 லட்சம் ஆனந்தன். இவங்க யார் தெரியுமா? 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பாலக்காடு, கேரளா. அடுத்து 38 லட்சம் முரளிதரன், 40 லட்சம் பின்சி பிலிப், இடுக்கி, கேரளா. அடுத்து கார்த்திகேயன் 38 லட்சம், கரெக்ஷன் 81,000 கார்த்திகேயன், 67,000 அனிதா. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், திருச்சூர், கேரளா.
61,000 சசிகுமார், 53,000 பிபி. 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப், எர்ணாகுளம். 47,000 ஜெஸ்ஸி, கோட்டயம், கேரளா. கேரளால இருந்து டாப் 10 பேர்ல 1 2 3 4 பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் பேர்ல ஒய்ஃப் வரல, ஹஸ்பண்ட் பேர்ல ஒய்ஃப் வரல, ஹஸ்பண்ட் பேர்ல ஒய்ஃப் வரல. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து 4 ஃபேமிலி டாப் 10ல 8 பேர் ஆயிட்டாங்க. ஒருத்தர் தான் கோட்டயத்துக்காரர், ஒருத்தரும் இந்த முரளிதரன் சொல்லக்கூடிய இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்காரரும் சிங்கிள் 10, மொத்தம் டாப் 10ல 10. கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இதுல கேரளால டாப் 10ல சீபா லேடிஸ், பின்சி லேடிஸ், கார்த்தியாயினி லேடிஸ், அனிதா லேடிஸ், ஜஸ்ஸி லேடிஸ், பிவி லேடிஸ். 10 பேர்ல 6 பேர் லேடிஸ். அதே மாதிரி டாப் 10லயும் ஆல் இண்டியா டாப் 10லயும் 10 பேர்ல 4 பேர் லேடிஸ். ஸோ அரிசெஞ்சினி ப்ராடக்ட்ல ஜென்ஸ் காட்டில அதிகமாக கேரளா ஸ்டேட்லையும், கேரளா ஸ்டேட் வந்து ஒரு ஸ்டேட் சொன்னேன் நான். இது மாதிரி என்கிட்ட 28 ஸ்டேட் என்கிட்ட இருக்கு. எல்லா ஸ்டேட்டையும் சொல்றதுக்கு என்கிட்ட டைம் இல்லை, அது நீங்க நமக்கு அவசியம் இல்லை. இப்ப தமிழ்நாடு பார்க்கலாமா? தமிழ்நாடு பாருங்க, தமிழ்நாடு என்ன லெவல்ல இருக்குன்னு நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஆஹா, தமிழ்நாடா அப்படின்னு. தமிழ்நாடு டாப் ஃபர்ஸ்ட் 43,000. அதாவது அந்த ஸ்டேட்ல கடைசி 43,000, நம்ம இதுல ஃபர்ஸ்ட் 43,000. வெங்கடேஸ்வர்லு, சென்னை. அது வந்து சென்னையில வந்து ஐடி போட்டு பர்ச்சேஸ் பண்றாரு. ஆக்சுவலா வந்து இவர் வந்து கேரளாக்காரர், இது ஆந்திராக்காரர். ரம்யா தேவி, தேனி, 26,000. எம் அசோக், சென்னை, 24,000. சம்பத், 20,000, திருவள்ளூர். 19,000 செல்வி, தேனி. 18,000 கோபி, தேனி. 16,000 செந்தில்குமரன், தேனி. 15,000 பத்மா, சென்னை. 12,000 12,375 கிருஷ்ணமூர்த்தி, அரியலூர். 12,244 முருகேசன், தேனி. ஸோ தேனியில 1 2 3 4 5 டாப் 10ல 5 தேனி. ஆனா தமிழ்நாடு டாப் 10ன்றது சொல்லவே வேணாம், இந்தியாவிலே லாஸ்ட். இப்ப ஸ்டேட் வைஸா எவ்வளவு பேர் பர்ச்சேசிங் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஒரு லைட்டா ஒரு சின்ன ஒரு மேலோட்டமா பார்த்துடலாம். ஸ்டேட் வைஸா எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? ஆல் இண்டியா ஸ்டேட் வைஸ். பர்ச்சேசிங் லிஸ்ட். மொத்தம் வந்து 18 ஸ்டேட். அதாவது சின்ன சின்ன ஸ்டேட் நாங்கள் வந்து 2 3 ஒன்றா சேர்த்துட்டோம். இப்போ இந்த மிசோரம், மயூர், டாமன், டையூ, ஹிமாச்சல், ஜார்க்கண்ட், இதெல்லாம் நாங்கள் ஒரு ஸ்டேட் ஆக்கிட்டோம். பெரிய பெரிய ஸ்டேட்டை விட்டுட்டோம். மக்கள் தொகை வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். சத்தீஸ்கர் 8,687 பேர் மொத்தம் நம்ம ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர். ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால் 8,489. அடுத்து உத்தரப்பிரதேஷ். என்ன ஒரு பெருமையான விஷயம்னா டாப் 5ல கேரளா இருக்கு. கேரளா 7,951 பேர். அதாவது 8,400 ஃபர்ஸ்ட், 7,951 4th. அதாவது 4th ஃபர்ஸ்ட்டுக்கு நிறைய கேப் கிடையாது. அதாவது வரக்கூடிய 3 மாசம் கழிச்சு அநேகமாக ஆல் இண்டியால கேரளா ஃபர்ஸ்டா வரலாம். ஸோ இது காம்படிஷன்.
ஸோ எனக்கு கேரளா மாநிலத்தை காப்பாத்திட்டு இருக்கு. ஸோ லிஸ்ட்ல மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், குஜராத், அஸ்ஸாம், ஒரிஷா, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, டெல்லி, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் இருக்கு தமிழ்நாடு. 467 பேர். மொத்தம் ஒரு வருஷத்துல பர்ச்சேஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டருடைய எண்ணிக்கை 467. அதுக்கு கீழே அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபார் தான் நமக்கு கீழே இருக்கு. அந்தமான் நிக்கோபார் பாப்புலேஷன் மொத்தமே வெறும் 50 லட்சம் தான். தமிழ்நாடு பாப்புலேஷன் 8 கோடி. நமக்கு அடுத்து யார் இருக்காங்கன்னா அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபார் எவ்வளவு இருக்குன்னா 377. அதாவது 467, 377, 100 பேர் தான் நமக்கு அந்தமானுக்கு வித்தியாசம். ஸோ லிஸ்ட்லயே கடைசி தமிழ்நாடு இருக்கு. என்ன செய்ய சொல்றீங்க? என்னுடைய மீட்டிங்ல நான் தமிழ் நல்லா பேசுறேன், எனக்கு நல்லா பேச தெரியும். நான் கொஞ்சம் கம்மியா தெலுங்கு பேசுவேன், அதுக்காலும் கம்மியா கர்நாடகா பேசுவேன், அதுக்காலும் கம்மியா கேரளா பேசுவேன். ஸோ அவங்கெல்லாம் இதை காரணம் அதிகமாக இருக்காங்க. ஸோ கேரளா ஆல் இண்டியாவில் ஃபர்ஸ்ட்ல டாப் 5ல இருக்கு. நான் தமிழ் பேசக்கூடிய தமிழ் பாஷையில் தமிழ் மண்ணில் மண்ணை வாரிட்டு இருக்கேன். வெறும் 467 பேர் பர்ச்சேஸ். டாப்ல வந்து 8687 பேர். ஸோ 5000 மேலே உள்ளவங்க லிஸ்ட்லேயே இருக்கு. அது கீழே உள்ளவங்க 1000, 2000 எல்லாம் இருக்காங்க. எல்லாத்தையும் நான் வாசிக்கல நான். ஸோ இந்த லிஸ்ட் இன்னைக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு என்கிட்ட கைக்கு வந்து 1 hour ஆகுது. இது வந்து கம்பெனி வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய நீங்கள் என்ன எப்படி வேலை செய்கிறீங்க, எங்கே நீங்கள் அதிகம் எஃபர்ட் போடணும், எந்த இடத்துல பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு என்ன காமிச்சது. இது வந்து உங்களுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தெரிஞ்சு ஒன்றும் ஆக போகிறதும் கிடையாது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 5 ஸ்டேட் உள்ளவங்களுக்கு சொன்னாலும் அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பெருமையாக ஆகா நம்ம ஸ்டேட் நல்லா இருக்குன்னு சொல்லி பிஸ்னஸ் இன்னும் கூட்டுவாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணுறக்கூடிய வேலைகளை பார்க்குறேன். ஸோ நான் ரொம்ப எல்லாமே ட்ரை பண்ணுறோம். நான் என்ன உங்கள்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், கார்டன் கோல்டு மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் சேல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கார்டன் கோல்டு ஏன் சேல்ஸ் பண்ண முடியாது? கார்டன் கோல்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க பார்ப்போம். கார்டன் கோல்டு ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். அது நீங்க எப்போ வேணாலும் சேல்ஸ் பண்ணலாம். ஒரு பாக்கெட் சேல்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கார்டன் கோல்டு 100 ரூபாய், 75 பிவி. ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் சேல்ஸ் பண்ணீங்கன்னா 10 நாளைக்கு 750 பிவி. 10 நாளைக்கு 750 பிவினா ஒரு மாசத்துல 30 நாள் இருக்கு. ஸோ இப்போ 750 இன்ட்டு 3, 2250 பிவி இன்ட்டு 12 மாசம், 27,000 பிவி. ஸோ கார்டன் கோல்டு மட்டும் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் வித்தாலே உங்களுக்கு வருஷத்துக்கு 27,000 பிவி வருது. அதாவது தமிழ்நாட்டுடைய டாப் அச்சீவர் 40,000 பிவி. ஸோ ரொம்ப லோவஸ்ட் அச்சீவர் 10,000 பிவி. ஒரு கார்டன் கோல்டு வித்தாலே நீங்க டாப் 10ல வந்துடுறீங்க. ஆனால் மற்ற ப்ராடக்ட்லாம் வித்தா நீங்க எங்கே போடுவீங்க, அதை பத்தி நான் பேசவே கிடையாது. ஸோ ஒரு கார்டன் கோல்டு கூட விற்க முடியாத நீங்க என்ன நெட்வொர்க் மார்க்கெட் செஞ்சு என்ன செய்ய போறீங்க? எதுக்கு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு நான் எவ்வளோக்கு ஸ்டாக் வைக்க, எத்தனை விவசாயியை பார்த்து பேசினேன், இதெல்லாம் ஒன்றும் வேணாம். எந்த விவசாயியும் பார்க்கவே வேணாம். நீங்கள் கார்டன் கோல்டு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சிட்டியில் இன்னைக்கு ஒரு சேலமோ, ஈரோடோ, திருப்பூரோ, கோயம்புத்தூரோ, இல்லை நாமக்கலோ, மதுரை சொல்லி இந்த மாதிரி சிட்டி தமிழ்நாட்டில் குறைஞ்சது 200 சிட்டி இருக்கு. ஒரு சிட்டியில் குறைஞ்சபட்சம் 10,000 வீடு இருக்கு. 10,000 வீட்டில் குறைஞ்சபட்சம் 1000 வீட்டில் தொட்டி இருக்கு. 1000 வீட்டில் நீங்க போய் பேசுனீங்கன்னா 100 பேர் கண்டிப்பா வாங்குவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் வித்தாலே 100 பேர் நிச்சயம் வாங்குவாங்க. ஸோ 100 பேர் வாங்கினாங்கன்னா 100 பாக்கெட் சேல்ஸ் ஆகும். ஆனால் நீங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க.
யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறீங்க. சார் நீங்க போய் சும்மா போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா வரும்னு சொன்னாலே வாங்கிருவாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு 10 பேர் வாங்குனாங்கன்னா, நிச்சயமா 10 பேருக்கு 10 பேர் இல்ல 10 பேருக்கு 9 பேர் இல்ல 8 பேர் இல்ல 7 பேர் இல்ல 5 பேராவது ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு ரிப்பீட் சேல்ஸ் பண்ணுவாங்க. ரிப்பீட் பிசினஸ் தருவாங்க. ஸோ அந்த மாரி பண்ணாலே ஒரு ஊருக்கு 50 பாக்கெட்ன்றது சாதாரண விஷயம். ஒரு சிட்டி சேலம், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் இந்த மாரி உள்ள ஊர்கள்லயும், கோயம்புத்தூர் மாரி ஊர்கள்லயும் மற்றும் ஒசூர் சொல்லிக்கிட்டே போலாம். தமிழ்நாட்டுல திருச்சி, விழுப்புரம், விருத்தாச்சலம், செங்கல்பட்டு, மதுரை, தேனி, போடி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஒரு ஊர் 2 ஊர்ல அவ்வளவு ஊர் இருக்கு. சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ அந்த ஊர்ல 50 பாக்கெட் சேல்ஸ் பண்ண முடியாதா ஒரு மாசத்துக்கு நீங்க? ஏன் முடியாது? எல்லாம் முடியும். நீங்க இஷ்டம் இல்ல, விரும்பல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம சேல்ஸ் பண்ணி நம்ம அப்ளைனுக்கு ஏன் போணும்? நம்ம சேல்ஸ் பண்ணி நம்ம கமிஷன் மேல உள்ளவங்களுக்கு ஏன் போணும்? சார் யாராவது இப்ப கடையில வந்து பலசர கடையில அரிசி, பருப்பு, கோதுமை, எண்ணெய், பேஸ்ட் எண்ணெய் எல்லாம் விக்கிறாங்க. அவங்க விக்கிறது நம்ம வித்தா இந்த மார்க்கெட் ஏஜென்ட்டுக்கு ரூ. 2 போகுது. தக்காளி நம்ம வித்தா ஹோல்சேல்ல விக்கிறாங்க இங்க ஹோல்சேல் மார்க்கெட்ல அவனுக்கு ரூ. 2 போகும். அப்படின்னு நினைச்சு விக்காம இருக்காங்களா? இல்ல இல்லன்னா என்ன நினைக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. உலகத்துல யாரு வித்தாலும் யாருக்காவது காசு மறைமுகமா காசு போகதான் செய்யும். நீங்க ட்ரெடிஷனல் பிசினஸ் இருந்தாலும் சரி, இன்டைரக்ட் பிசினஸ் இருந்தாலும் சரி, டைரக்ட் செல்லிங்கா இருந்தாலும் சரி, ஒண்ணு டைரக்ட் இன்டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டா இருந்தா அந்த ஏஜென்ட்டுக்கு, ஹோல்சேல் ஏஜென்ட்டுக்கு, மற்ற சிஎஃப்என் ஏஜென்ட்டுக்கு, இல்ல மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்கு யாருக்கா ரூ. 2 போகுது அவன் எடுக்க தான் செய்யும். அதே சிஸ்டத்துல இங்கேயும் டைரக்ட் மார்க்கெட்டிங் சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்க உங்க அப்ளைனுக்கு அந்த அதுக்கு மேல அப்ளைனுக்கு அந்த கிளாஸ் அதே மெத்தட்ல இங்கேயும் பணம் போகுது. ஸோ எப்படியாவது இந்த சிஸ்டர்ல வந்து ஆகணும். ப்ராடக்ட் தோட்டத்துல இருந்து கஸ்டமர் கைக்கு வர வாய்ப்பே இல்லை. எந்த பொருளும் போக முடியாது. அது சோ நெல்லு அரிசி ஆகணும். அரிசி மார்க்கெட்டுக்கு வரணும். அதை வாங்கணும், விற்கணும், அதை ஊற போடணும், அதை அரைக்கணும், மாவாக்கணும், தோசை சுடணும், தோசை கடை வச்சு நடத்தணும். இப்படி பல பல சேனல்ல போய் தான் ஒரு இட்லி தோசை ரெடியாகி மக்களுக்கு கிடைக்குது. அப்படின்றப்ப இவங்க அடுத்தவங்க என்ன பலாடி வாங்க நீங்க பார்க்காதீங்க. ஒரு பாக்கெட் எடுத்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்க பாருங்க. ஒரு பாக்கெட் எடுத்து உங்களுக்கு என்ன கிடைக்கும். அதை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு மேல அப்லைனுக்கு போகுது, டவுன்லைனுக்கு போகுது, அவனுக்கு போகுது, இவனுக்கு போகுது. அதை பத்தி யாருக்கா போகத்து செய்யும். உலகத்துல அது இயற்கை. அதை பார்த்தா நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது. உங்களுக்கு என்ன கிடைக்குது? உங்களுக்கு ஒரு பைசா கிடைக்குதா? நீங்க வேலை செய்யுங்க. இஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க. இதை காட்டிலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உலகத்திலே கிடைக்காது. கார்டன் கோல்டுமான ப்ராடக்ட், இவ்வளவு சீப்பான ப்ராடக்ட், இவ்வளவு சார் மண்ணை கொண்டு வித்துட்டு இருக்கான் சார் வெளியில. மண்ணை வித்துட்டு இருக்கான். 40 ரூபா 50 ரூபான்னு நீங்க நர்சரிக்கு போனீங்கன்னா 40 ரூபா 50 ரூபா மண்ணை பேக் பண்ணி விற்கிறான். அதே மக்கள் வாங்கிட்டு தான் போறாங்க. ஆனா நீங்க நல்ல பொருள் உரம் அருமையான இயற்கை உரம் விற்க முடியல. கேட்டா கார்டன் கோல்டு விற்க முடியல அப்படின்றீங்க. ஸோ கார்டன் கோல்டு விற்க முடியலன்னா உங்களால ஸ்ப்ரேமெக்ஸோ இல்ல அரிசென்ஜினியோ இல்ல சாயில் ஹெல்த்தோ இல்ல ஸ்பேர் சுகரோ இல்ல ரேபிடோ இல்ல டிஃபண்டோ எதுவும் விற்க முடியாது. ஸோ கார்டன் கோல்டு ஹெல்த் கிட் ரெண்டு கேரளாவில் சக்கப்போடு போடுது. பக்கத்துல உள்ள ஊர்ல ஸ்டேட்ல ஆல் இந்தியா டாப் 10 டாப் 5 வந்துட்டாங்க. நீங்க ஆல் இந்தியா இல்ல, ஆல் ஸ்டேட்லயும் இந்த ஸ்டேட்லயும் பக்கத்துலயே வரல. தமிழ்நாடு பெரிய மகா கேவலமா இருக்கு. நான் இதே போன வருஷம் ரிப்போர்ட் கொடுத்தேன். போன வருஷம் ரிப்போர்ட் என் கையில எங்கிட்ட கையில இருக்கு. இந்த வருஷம் ரிப்போர்ட் கையில வந்துருச்சு. இன்னும் 3 மாசம் கழிச்சு 1 இயர் ரிப்போர்ட் வந்துடும். ஜனவரி இது மார்ச் 31 2025 1 இயர் சேல்ஸ் வந்துடும். ரிப்போர்ட் கையில வந்துடும். அப்ப பாருங்க. இப்போ 3 குவார்டர்ல நீங்க வராதவங்க அடுத்த குவார்டர்ல வர போறீங்க. சான்ஸே இல்லை. ஸோ நீங்க தயவு செஞ்சு சேல்ஸ் பண்ணக்கூடிய வேலையில பாருங்க. சும்மா நாங்க கிளாஸ் எடுத்து பிஹெச் என்ன, ஆர்கானிக் கார்பனா என்ன, ஈசி எலக்ட்ரிக் கண்டக்டரி என்ன, நைட்ரஜனா என்ன, பாஸ்பரஸ்னா என்ன, அது என்ன கண்டென்ட் இருக்கு, அதுல என்ன எப்படி தயார் பண்றாங்க, கம்பெனி எங்க இருக்கு, எத்தனை இதெல்லாம் செஞ்சு ஒன்றும் ஆக போறது கிடையாது. உங்க வேலை அஸ் அ சிம்பிள் சேல்ஸ்மேன். சேல்ஸ்மேனுக்கு என்ன நாலேஜ்னா நாலேஜ் சேல்ஸ்மேனுக்கு சேல்ஸ் பண்ண தெரியணும். சும்மா இந்த இதுல என்ன சார் ப்ராடக்ட் இருக்கு, இதுல என்ன அதுல என்ன ப்ராடக்ட் இருக்கு, இந்த ப்ராடக்ட் எப்படி தயார் பண்றாங்க, இது ஃபேக்டரி எங்க இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு ஆக போகுது. இப்போ கோல்கேட் நீங்க பல் வளர்க்குறீங்க. கோல்கேட் எங்க தயாராகுது தெரியுமா உங்களுக்கு? யார் கம்பெனி வச்சுக்கா தெரியுமா உங்களுக்கு? எங்க மார்க்கெட் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு ஏஜென்சி யாரு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. கார்லிக்ஸ் யார் தயார் பண்றா, கம்பெனி எங்க இருக்கு, எந்த ஊர்ல ரெடி ஆகுது, ரா மெட்டீரியல் எங்க எங்க வாங்குறாங்க யார் கேட்குறீங்களா? ஆனா இங்க மட்டும் சார் ரா மெட்டீரியல் என்ன இருக்கு, எங்க இருந்து வாங்குறீங்க, எங்க தயார் பண்றீங்க, இது போட்டா என்ன ஆகும், இதெல்லாம் கேட்குறீங்க. ஏன்னா நாலேஜ் தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு தெரிய வேண்டிய சேல்ஸ் பண்ண தெரியணும்.
அதை முடிச்சுக்குங்க. சேல்ஸ் பண்ண மாட்டேன். ஹோட்டல்ல தோசை, இட்லி சப்ளை பண்றவன், சப்ளை பண்ற வேலையில முடிஞ்சுச்சு. அவன்கிட்ட போய் இட்லி எப்படி செய்றாங்க? இப்போ புட்டு எப்படி செய்றாங்க? இடியாப்பம் எப்படி செய்றாங்கன்னு எனக்கு தெரியாதுன்றான். உனக்கு என்ன வேணும் கேளு, நான் எடுத்து வந்து தரேன். வேலை முடிஞ்சுச்சு. அதே மாரி நீங்களும். சார் நான் இது போட்டா இந்த ரிசல்ட் வரும். செக் பண்ணி பாருங்க. வேற இதுல என்ன இருக்கு எதுன்னு எனக்கு தெரியாது. ஓப்பனா சொல்லிருங்க. ரிசல்ட் இருக்குன்னு நீங்க போட்டு பாருங்க. அவர் போட்டாரு நல்லா ரிசல்ட் என்கிட்ட இருக்கு. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சுச்சு. நீங்க இத மட்டும் சேல்ஸ் பண்ண மட்டும் தெரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு ப்ராடக்ட்ட சேல்ஸ் பண்ணுங்க. சேல்ஸ் அவ்வளவு ஈஸியா ஆகாது. சேல்ஸ்க்கு நீங்க அலையணும், கஷ்டப்படணும், உழைக்கணும், நிறைய கஸ்டமர் பார்க்கணும். கஸ்டமர்ஸ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பார்க்குறீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவு சேல்ஸ் நடக்கும். வீட்ல உட்காந்துக்கிட்டு நீங்க கம்ப்யூட்டர்ல, நெட்ல எவ்வளவு பிவி வருது, எத்தனை பிவி வருது, எங்க ப்ராடக்ட் எப்படி வாங்குறது, எப்படி சேல்ஸ் ஆகும்னு நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா, பேப்பர்ல ஒரு கால்குலேஷன் போட்டுருந்தீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில என்னைக்கும் ஜெயிக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு பேப்பர்ல பிவி போர்டு பார்க்குறது, எத்தனை பிவி வரும் கால்குலேஷன் பண்றது, எப்படி ஸ்லாக் மிஷின் வரும், ஸ்டார் பேர்ல எப்படி வரும், ஸ்டார் எமரால்டு எப்படி வரும், ஸ்டார் ரூபி எப்படி வரும், இதெல்லாம் பேப்பர்ல போட்டு பார்த்து ஒண்ணும் ஆக போறதில்ல. நீங்க கிரவுண்ட்ல வேலை செய்யுங்க. அது வர்றது அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அது என்னைக்கு வருதோ அது அன்னைக்கு பார்த்துக்கலாம். நீங்க சும்மா பேப்பர்ல போட்டு ஓப்பனர் எவ்வளவு வருது, வின்னருக்கு எவ்வளவு, ரன்னருக்கு எவ்வளவு வருது, ஈகிளுக்கு எவ்வளவு வருது, ஸ்டார் பெல்லுக்கு எவ்வளவு வருது, ஸ்டார் பாண்டிக்கு எவ்வளவு வருது, ஸ்டார் எமரால்டுக்கு எவ்வளவு வருது. இது எதுக்கு உங்களுக்கு? யார் எவ்வளவு வாங்கிட்டு போறாங்க? சுரேந்திர வடிச்சு எவ்வளவு நமக்கு என்ன, மூர்த்தி சார் எவ்வளவு நமக்கு என்ன, கோபால் சார் நமக்கு என்ன, காமராஜ் சார் நமக்கு என்ன? நமக்கு என்ன வருது? அதை பாருங்க நீங்க. அதை வந்து அதுக்கேற்ற பிசினஸ் பண்ணுங்க நீங்க. யாரையும் யாருக்கு பேச்சும் கேட்க வேணாம். நாலேஜுக்கு மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. நாலு பாயிண்ட் நோட் பண்ணுங்க. என்ன சொல்லணுமோ அதை பேசுங்க. சேல்ஸ்மேன் 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 சேல்ஸ்மேன். நீங்க வாழ்க்கை லைஃப்ல சேல்ஸ்மேன் ஒவ்வொரு இந்த உலகத்துல ஒவ்வொரு நபரும் சேல்ஸ்மேன் தாங்க. இந்த கடையில டீ நல்லா இருக்குன்றோம், இந்த கடையில தோசை நல்லா இருக்குன்றோம், இந்த படம் இந்த சினிமா நல்லா இருக்குன்றோம், இந்த ரஜினிகாந்த் படத்துல நல்லா நடிச்சுன்னு சொல்றோம், இந்த ஸ்கூல்ல படிச்சா நல்லா நல்ல ஸ்கூல்னு சொல்றோம், இந்த ஹோட்டல் நல்ல ஸ்கூல் நல்ல ஹோட்டல் சொல்றோம், இந்த துணி நல்ல துணின்றோம், இந்த சேலை நல்ல சேலைன்றோம், இந்த சேர் நல்ல சேர், இந்த சோஃபா நல்ல சோஃபா, இந்த ஏசி நல்ல ஏசி, இந்த ஃப்ரிட்ஜ் நல்ல ஏசி, இந்த வாஷிங் மிஷின், இப்படி எல்லாத்துக்குமே நீங்க ப்ரொமோட் பண்றீங்க. இந்த வீடு கட்டி கொடுத்த யாரு? அந்த இன்ஜினியர் நல்லா வீடு கட்டுறாரு. இப்படி சொல்லி 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 தான் ப்ரொமோட் பண்ணி தான் அவங்க பெரிய ஆளாகிறாங்க. ஆனா நீங்க ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண உங்களுக்கு தெரியல. உங்களே இதே மாதிரி இந்த ப்ராடக்ட் இவர்கிட்ட நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சேல்ஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட் நீங்க நெட்வொர்க் பண்றேன், பிவிசி எடுக்க வைக்கிறேன், ஒன்றரை வெள்ளி குயிக் எடுக்க வைக்கிறேன், அதை ஒன்றும் மனங்கண்டி செய்ய வேணாம். நீங்க ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுங்க, சேல்ஸ் பண்ணுங்க, சேல்ஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட் எல்லா ஊர்லயும், எல்லா வில்லேஜ்லயும், எல்லா இடத்துலயும் கிடைக்கணும். சேல்ஸ் பண்ணணும். உங்க கையில ப்ராடக்ட் இருக்கணும். எந்த ப்ராடக்ட் கையில இருக்கோ அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஒரு ப்ராடக்ட் காமிக்கிற கையில விலைக்கு வாங்கி வைங்க. புஸ்தகம் கையில வச்சுக்கோங்க, புக்கு கையில வைங்க. விவசாயம் பாருங்க. இந்த விவசாயத்துல நான் விவசாயம் பண்ணுவேன், நியூட்ரி சார்ஜும் பண்ணுவேன், கோதுமை விற்பேன், சோப்பு விற்பேன், துணி விற்பேன், பெயிண்ட் விற்பேன் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. ஓப்பனா சொல்றேன் நான். நீங்க அரிசியில மட்டும் நான் வேலை செய்வேன் சார், கோடீஸ்வரன் ஆவேன். வாங்க முடிவெடுங்க, பிசினஸ் பண்ணுங்க. சார் எனக்கு அரிசி தோட்டத்துக்குலாம் போக பிடிக்காது, அது நான் சொன்னா என் கேட்க மாட்டாங்க, அது வேணாம் விட்டுருங்க. நீங்க கண்டிப்பா நீங்க அரிசி செஞ்சு ஆகணும் சார், இல்லைன்னா நாங்க பழக்க முடியாது அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை. நீங்க செஞ்சா ரொம்ப வெல் அண்ட் குட். நீங்க செய்யலாம் இன்னும் ரொம்ப ரொம்ப வெல் அண்ட் குட். எங்களுக்கு அடுத்தவங்க கிடப்பாங்க. 1000 பேர் இருக்காங்க இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும். ஆளுக்கு கம்மி இல்லை. ஆளுக்கு மக்கள் தொகை ஒரு பூட்ஸ் கலை எத்தனை 1000 பேர் விழுகிறான். அவ்வளவு மக்கள் தொகை இருக்கு. மக்கள் தொகை கம்மியே கிடையாது. செய்கிற ஆட்கள் சரியான ஆட்கள் வரல. அது வரைக்கும் நாங்கள் காத்திருக்கோம். தாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம். எப்படி ஒரு நபர் 87 லட்சத்தை வித்திருக்காரு, உங்களால ஒரு 800 ரூபாய்க்கு வாங்க முடியல? எப்படி வாங்க முடியல? அப்ப நீங்க டைம் பாஸ் பண்றீங்க, சீரியஸா எதையும் செய்யல. ஆர்சிஎம்ல சீரியஸா பண்ணா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். சீரியஸே இல்லாம டைம் பாஸ் ஆர்சிஎம் பண்ணீங்கன்னா டைம் பாஸ் தான் இருக்கும். அது இந்த பிசினஸ் தான் நம்ம வாழ்க்கை. இந்த பிசினஸ் தான் நமக்கு லைஃப் லைன். இந்த பிசினஸ் தான் நமக்கு லாஸ்ட்ல நம்ம சாதிக்கக்கூடிய இடம். அப்படி நினைச்சு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஆர்சிஎம்ல 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரலாம். மாசம் குறைஞ்சது 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம். அதுக்காக முயற்சி பண்ணுங்க. நீங்க வீட்டுல உட்காந்துட்டு வெளியே போங்க, யாரையும் பார்க்காம எப்படி முடியும்? ஒரு வில்லேஜுக்கு போங்க, 10 விவசாயில பாருங்க. இல்லாட்டி விவசாயிலே பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் நான். ஒன்லி நீங்க கார்டன் கோல்டு சேல்ஸ் பண்ணுங்க. ஸோ கார்டன் கோல்டு நீங்க சேல்ஸ் பண்றீங்க. கார்டன் கோல்டு எல்லா வீட்லயும் நீங்க இருக்கிற ஊர்ல உங்களை கார்டன் கோல்டு ஆள் விற்கிற ஆள் தெரியணும். இவரா செடிகளுக்கு மருந்து பாரு,
அப்படி என்னைக்கு ஒருத்தன் சொல்றானோ அன்னைக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. இவரா இந்த கார்டன் கோல்டு பாக்கெட் விற்பாரப்பா, ஏதோ விற்கிறாரு, ஏதோ சுமாராதான் இருக்கு, ஆனா பரவாயில்ல வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு யார் 2 பேர் பார்த்து, சார் உங்ககிட்ட இந்த மருந்துக்கு பூச்செடிக்கு மருந்து இருக்காமல எனக்கு தரீங்களா அப்படின்னு என்னைக்கு உங்களை பஜார்ல பார்த்து கேட்கறாங்களோ அன்னைக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. அது வரைக்கும் நீங்க ஜீரோ. உங்க ஊர்கள்ல உங்களை பார்த்த உடனே கார்டன் கோல்டு சேல்ஸ் பண்றவரு, வீட்டு செடி உரம் தர்றவரு அப்படின்னு சொல்லணும். 10 பேர் சொல்லணும். பஜார் போனா 10 பேர் சொல்லணும். அப்படி அந்த அளவுக்கு நீங்க உங்களை நீங்களே விளம்பரப்படுத்துறீங்க. போஸ்டர் அடிக்கிறீங்க, இல்ல போஸ்டர் அடிச்சு நெத்தியில ஒட்டிக்கீங்க, இல்ல போஸ்டர் அடிச்சு முதுகுல ஒட்டிக்கீங்க. நான் உரம் வைப்பேன், கார்டன் கோல்டு வைப்பேன், பாக்கெட் ரூ. 100 வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஓட்டிக்கீங்க. இவர் வழியே இல்ல, ப்ரொமோட் பண்ணி ஆகணும், சேல்ஸ் பண்ணி ஆகணும். சேல்ஸ் பண்ணாதான் இன்கம் வரும். இன்கம் வந்தாதான் இந்த பிசினஸ் நிக்க முடியும். இல்லாட்டினா இந்த பிசினஸ் பண்றது வேஸ்ட். நீங்க தயவு செஞ்சு முழிச்சுக்குங்க. அடுத்த வருஷத்துல கண்டினியூவா கடந்த 5 வருஷமாக தமிழ்நாடு கீழே இருக்கு. ஆனா எனக்கு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டில் இருப்பேன். இல்லாட்டினா நான் அடுத்த வருஷம் போட்டி பிடிக்க தூக்கிட்டு நான் பெங்களூருக்கோ இல்ல ஹைதராபாத்துக்கோ நான் ஷிஃப்ட் ஆயிடுறேன். அங்க இருந்தா இப்ப மானமாவது காப்பாற்றப்படும். இல்ல நான் கேரளாவுக்கு போயிருவேன். கேரளா பக்கம் தான். இங்க இருந்து மூணாறு, என் ஊர்ல இருந்து இந்த மூணாறு, கோட்டயம் பக்கம் தான். நான் மட்டும் அங்க வீடு எடுத்துட்டேன். முரளி சாரா இப்ப கேரளாவுக்கு போயிட்டாரு, சேல்ஸ் சூப்பரா இருக்குன்னு. ஏன்னா அங்க ஆல்ரெடி சேல்ஸ் சூப்பரா இருக்கு. என் பேரா இங்க தமிழ்நாட்டுல இருந்து என் பேர் தான் கெட்டு போகுது. தயவு செஞ்சு நீங்க எதுவும் சேல்ஸ் பண்ண வேணாம். கார்டன் கோல்டு தமிழ்நாட்டுல கார்டன் கோல்டு மட்டும் சேல்ஸ் பண்ணாலே போதும். கேரளால கார்டன் கோல்டு மட்டும் சேல்ஸ் பண்ணி ஆல் இந்தியா டாப்பர்ல வந்துட்டான். நீங்க கேரளாக்கார 4 மடங்கு பெருசு தமிழ்நாடு. ஏன் கார்டன் கோல்டு கூட சேல்ஸ் பண்ண முடியல? நீங்க முதல்ல கார்டன் கோல்டு சேல்ஸ் பண்ணி சேல்ஸ் காமிங்க. அதுக்கப்புறம் உங்களை மீட்டிங் எடுக்க. அதுவரை நான் மீட்டிங் எடுக்க மாட்டேன். சும்மா மீட்டிங் டைம் பாஸ் பண்றாங்க. இன்னைக்கு வரீங்க 10 பேர் 15 பேர் கூட்டுக்கிட்டு ஒருத்தர் 2 பேரை கூட்டு வர முடியல. அப்புறம் என்ன மீட்டிங் அட்டன் பண்றீங்க? ஒரு மீட்டிங்ல நார்த் இந்தியால முந்தானத்து பீகார் மீட்டிங் எடுத்தேன், 750 பேர். இடம் இல்ல. முந்தானத்து 1500 பேர். திருப்பி இன்னொரு ஜூம் மீட்டிங் ஓபன் முடியாயிருச்சு. 1000 பேருக்கு மேல ஜூம் மீட்டிங் எடுக்க மாட்டேங்குது. இங்க 100 பேரை வர மாட்டேங்கிறீங்க ஜூம் மீட்டிங்ல எடுத்தா. தயவுசெய்து சீரியஸா பிசினஸ் பண்ணுங்க. நெட்வொர்க் சீரியஸா பண்ணுங்க. அரிசி இன்ஜினியரிங்ல கையில் எடுத்தீங்கன்னா நீங்க வேகமா வாழ்க்கையில முன்னேறலாம். அதுக்கு பேசிக் ப்ராடக்ட் கார்டன் கோல்டு. கார்டன் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுங்க. பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் ஜவான், ஜெய் கிசான். சந்தேகம் தான் கேளுங்க. தேங்க்யூ. ஜெய் கிசான், ஜெய் ஜவான், ஜெய் கிசான். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சிறப்பு சார். நீங்க தமிழ்நாட்டு விட்டு போறதுக்கெல்லாம் நாங்க விட மாட்டோம் சார். தஞ்சாவூர், டெல்டா மாவட்டங்கள்ல எல்லாம் இப்ப அரிசி சஞ்சீவனி வந்து பெரிய அளவுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஆகையினால கம்பல்சரி நீங்க இங்க இருக்கணும். 100% நம்ம தமிழ்நாட்டை பெரிய அளவுல பண்ணுவோம் சார். எல்லா ஸ்டேட்டையும் நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம். அதற்கான முயற்சி எடுப்போம். வாங்க முத்துக்குமரன் சார்,